அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் வாரமானது நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல காரியங்களில் விரைவாகவும் துரிதமாகவும் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதற்கு மிக முக்கிய காரணம் 9ஆம் இடத்தில் வலம் வரக்கூடிய சந்திரன் ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறார். ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த வேளையில் வளர்பிறை சந்திரனாக 9, 10, 11, 12 ஆகிய இடங்களிலும் இறுதியில் ஜென்மத்திலும் நுழைய போகிறார். 12ஆம் இடத்தில் உச்சபலம் பெறுகிறாருங்க. வளர்பிறை சந்திரனாக வலம் வரக்கூடிய சந்திரன் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது மட்டுமல்லாது விரயஸ்தானத்தில் உச்சபலமும் பெற்ற அமைப்பில் வலம் வர போகிறார். சந்திரன் உச்சபலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு மதிநுட்பத்தை சரியான முறையில் பயன்படுத்தி பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் முழுமையாக கலைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அபரிவிதமாக கிடைக்கிறது. பல்வேறு வகையான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் என எதுவாக இருந்தாலும் அவற்றை முழுமையாக கலைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை வளர்பிறை சந்திரனாக சந்திரன் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக உறுதியாகவே மாற்றி கொடுக்க போகிறாருங்க. எனவே பல வகையில் இருக்கக்கூடிய சிரமங்களும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் சுக்கிரன் உச்சபலம் பெறுகிறாருங்க. வாரத்தின் பிற்பகுதியில் சுக்கிரனும் உச்சபலம் பெறுகிறார். சுக்கிரன் உச்சபலம் பெறுவது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு. ஏனென்றால் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் ரீதியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல பிரச்சனைகளுக்கு தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு, இடமாறுதல் உள்ளிட்ட மாற்றங்களை தானாக நடக்க போகும் நல்லவையாக சந்திப்பதோடு மட்டுமல்லாது நினைத்த காரியம் அனைத்தும் தவிடுபடியாக கூடிய வகையில் பல சிரமங்களை முழுமையாக கலைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. பொருளாதார ரீதியான சிக்கல்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கட்டுக்குள் வரும். கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல சிரமங்களை இந்த தருணத்தில் சுக்கிரன் உச்சபலம் பெறுவதால் உறுதியாகவே மாற்றி கொடுக்கிறார். சுக்கிரன் உச்சபலம் பெறுவதால் கலைத்துறையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் சற்று தாராளமாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் அரசியலிலும் மிக பெரிய அளவில் வெற்றியை உறுதி செய்யக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் சற்று தாராளமாகவே உங்களை தேடி வருகிறது. கொடுக்கல் வாங்கலில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், சிரமங்கள் நீங்கி சிறப்பான வளர்ச்சி காணக்கூடிய வாய்ப்பு இந்த தருணத்தில் தானாகவே மிதுன ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மிதுன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் முற்பகுதியில் உச்சபலம் பெற்றும் பிற்பகுதியில் மிக வலுவாக தொழில் ஸ்தானத்திலும் நுழைகிறார். 9ஆம் இடத்தில் உச்சபலம் பெற்று தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துகிறாருங்க. உறுதியாகவே 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் செவ்வாய் வலம் வரும்போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். உச்ச நிவர்த்தி பெற்றாலும் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இடத்திற்குள் மாறியிருப்பதால் உறுதியாகவே இந்த தருணம் என்பது மிதுன ராசிக்காரர்களுக்கு செவ்வாயின் அமைப்பு மிக சிறப்பான வாய்ப்பை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அஷ்டமத்தை விட்டு முற்றிலுமாக விலகி பாகியஸ்தானத்தை முழுமையாக வலுப்படுத்த போகிறாருங்க. மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய். எனவே பல தடையீடுகள், சிக்கல்கள், சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகும். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உறுதியாகவே கட்டுக்குள் வரும். அதோடு மட்டுமல்லாது உச்ச நிவர்த்தி பெற்றாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் ஒரு இடத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் பல சிரமங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வரும். பல்வேறு வகையான தடைகளும் சிக்கல்களும் சிரமங்களும் உறுதியாகவே கட்டுக்குள் வருவதோடு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு சற்று தாராளமாகவே விரைவாக கிடைக்கும் தருணமாக
தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ராசியின் அதிபதியான புதனுக்கு அதிநட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவர் இந்த வேளையில் பாக்கியஸ்தானத்தை முழுமையாக வலுப்படுத்துகிறார். உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் பாக்கியஸ்தானத்தை முழுமையாக வலுப்படுத்தக்கூடிய இந்த வாரத்தில் பல வகையான அலைச்சல்களும் சிரமங்களும் விலகும். எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகள், ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவை உங்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே சரியான முறையில் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பு நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் சூரியனின் அமைப்பால் கிடைக்கிறது. ராசியின் அதிபதியான புதன் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. ராசியின் அதிபதியான புதன் 9ஆம் இடத்தில் வக்ரம் பெறுகிறார். அவர் நீச்சம் பெறுவதற்கு முன் வக்ரகதியில் வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே பல சிரமங்களை நிச்சயமாக விலக்கிவிடும். உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் சிந்தித்து செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் ராசியின் அதிபதியான புதனின் அமைப்பால் கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது அவரது நட்பு கிரகமான சனி பகவான் மிக வலுவாக தொழில் ஸ்தானத்தில் முழுமையாக நுழைய போகிறாருங்க. இந்த வாரத்திற்கு பிறகு முழுமையாக வாக்கியத்தின்படியும் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய சனி பகவானின் அமைப்பால் புதிய தொழில் துவங்குதல், தொழிலை மேம்படுத்துதல், தொழில் ரீதியாக பல அதிரடியான புதிய வாய்ப்புகளை உருவாக்குதல் என அனைத்து காரியங்களும் நீங்கள் நினைப்பதை விட சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் சனியின் அமைப்பால் நிச்சயமாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது முழுமையாக பாக்கியஸ்தானத்தை வெளிப்படுத்துகிறார். நிழல் கிரகமான ராகு வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தை வெளிப்படுத்துகிறாருங்க. கேது எதிர்மறையான சிந்தனை, கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம் போன்ற அனைத்துமே முற்றிலுமாக நீங்கி எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் முற்றிலுமாக விலக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான வாய்ப்பு மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பல புதிய வாய்ப்புகள் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் எளிதில் உங்களை தேடி வரப்போகிறது. திட்டமிடுதலை காட்டிலும் முழு சுபகிரகமான குரு பகவான் ஜென்மத்தில் வக்ரம் பெற்று இறுதி தருவாயில் இருக்கிறார். இன்னும் சில மாதங்களில் ஜென்மத்தை விட்டு முற்றிலுமாக விலக போகிறார். எனவே இந்த வாரத்தில் உத்தரகாரகனின் அருளால் பல சிரமங்கள் நிச்சயமாக விலகும். 70% மேல் தனது சஞ்சார தூரத்தை கடந்திருக்கக்கூடிய சூழலில் இனி வரக்கூடிய தருணம் என்பது நீங்கள் நினைத்த அனுகூலமான மாற்றங்கள் உங்களை தேடி வரும். புதிய வாய்ப்புகள் சற்று தாராளமாகவே சேமிப்பை உயர்த்தக்கூடிய வகையில் அமைய போகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் விலகி தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் ஒற்றுமை பிறக்கும் தருணமாக இந்த வேளை நிச்சயம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அமைகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குருவின் பார்வையும் பல இடங்களை வலுப்படுத்துவதால் எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான திருப்பமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் உறுதியாகவே சிறப்பாக கைகூடும்.